வீடியோல வந்து ரீக்ரியேஷன் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நாங்க. பட் பாட்டு போட்டு பண்றதுதான். ஆமா. வீடியோல என்ன ரீக்ரியேஷன் பண்ணோம்? உலகத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ற மாதிரி ரீக்ரியேஷன் தான் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். அது வந்து அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆமா. எனக்கு எப்படி மாதிரி வளைகாப்புல இருக்க மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். ஆசீர்வாதங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. நேத்து நைட்டு 1 மணிக்கு தான் நாங்க மாலிஸ்ல இருந்து வந்து இறங்கணும். எங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஐயோ ப்ளீச் ஆகுது ஃபேஸ். மூஞ்ச ஓகே விரல் பட்டு இப்படி ஆகுதோ. ஓகே, மூஞ்ச பார்த்தாலே தெரியும். இங்கெல்லாம் வந்து கட்டி வந்துருச்சு, இங்க கட்டி வந்துருச்சு, மூக்குல தோல் உரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மாலிஸை நல்லா ஆட்டம் போட்டுட்டு இன்னைக்கு காலைல ஏன்னு சொன்னேன். வீட்டுல வந்து வேலைகள்லாம் சிலப்பெல்லாம் முடிச்சுட்டு புது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு காலையில எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, காலைல vlog எடிட் பண்ணி நைட்டு நான் வந்து 4:30 தான் தூங்கினேனே. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டுடியோல. நேற்று நைட்டு 1 மணிக்கு தான் மாலிஸ் இருந்து வந்தோம். இன்னைக்கு மதியானம் நம்ம போட்டோ ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த போட்டோ ஷூட் வந்து இந்த தலைவன் தலைவி படத்துல ஒரு சாங் வருது இல்லையா, சரி அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த சாங்குமே இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சது இல்ல. சும்மா ஒரு 1-2 பாட்டு இந்த மாதிரி மட்டும் ஆடி இருக்கோம். நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் தான் நிறைய பண்ணிருக்கோம். பட் இந்த வாட்டி என்னமோ அதை பார்க்கும்போது வந்து பண்ணணும்ன்ற மாதிரி வந்து தோணுச்சு. அதனால சரி ஓகே ட்ரை பண்ணலாம். ஸோ உடனே நான் வந்து ஆர்த்திக்கு கால் பண்ணிட்டு ஆர்த்தி வாங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்த்தி வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல புலி. ஸோ எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால வந்து அரேஞ்ச்மெண்ட் நல்லா பக்காவா இருக்கணும். ஸோ ஆர்த்தி கண்டிப்பா அதை வந்து நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால நல்லா பண்ணி கொடுத்துருங்க. ஸோ பிரபாவும் வந்துட்டான். ஸோ வந்து அவன் வெளியே இருக்கான். முன்னாடி வாங்க நம்ம மேக்கப் அண்ட் ஹேரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி வந்து நானே வச்சிருந்தேன் அந்த கலர்ல. நான் பொள்ளாச்சி என்ன ஊரு தேனிக்கு போகும்போது பொள்ளாச்சி காட்டன் ஒரு புடவை வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கவே. பொள்ளாச்சி நூல் புடவைன்னு சொன்னாங்க. அதுல ஒரு நவாப்பழம் கலர் வாங்கியிருந்தேன். போன வாட்டி பிரபா பர்த்டேக்கு அதை வியர் பண்ணியிருந்தேன். அந்த கெட்டடி வித்ல கூட அந்த டைம் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தா இந்த பாட்டிலேயே அதே சாரி இருந்ததா. அப்ப சாரி வாங்க வேணாம், நம்ம கிட்ட வேற இருக்கு. சரி அதே ட்ரை பண்ணலான்னு ஒரு ரெடிமேட் பிளவுஸ் ஒன்று நல்லில சும்மா வாங்கி வச்சிருந்தேன். சேஃப்டிக்கு பச்சை கலரு. அது பிளெயின் தான், ஆனால் அதில் மாதிரி டிசைன்ஸ் இருக்காது. ஸோ அதை மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து சும்மா வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு குழந்தைங்கலாம் எப்படி இது பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்களே, ஆளாள் கொண்டு வந்து அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி நாங்களே இருக்கிறதெல்லாம் வச்சு இது வந்து பண்றோம். மல்லிப்பூ போய் தேடி. ஓகே, ஆர்த்தி எனக்கு ட்ரை ஸ்கின் சொல்லிட்டு ஸ்பெஷலா ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பேர் வந்து க்ளோ ரெசிபி. வாட்டர்மெலன். ஆமா, வாட்டர்மெலன் இதுதான் வருது ஸ்மெல்லு. நியாசினமேட் இருக்கு போல. நியாசினமேட் போட்டா ஸ்கின்ல இருக்க பிம்பிள் மார்க் எல்லாம் குறையும். தேங்க்யூ ஆர்த்தி. பல்பு மாதிரி இருக்குல்ல, இதுல மாட்டிக்கலாம் போல. அந்த மாதிரி இருக்கு. வைரல் ப்ராடக்ட் தான், நல்லா இருக்கு. ஓகே, பிரபா வந்தாச்சு. எஸ். சோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் பண்றேன். எப்படி ஃபீல் பண்றேன்? மேக்கப் போட்டு ரீக்ரியேஷன் பண்ணிட்டோம். ஆமா. ஆர்த்தி நான் பிரபாக்கு மேக்கப் ப்ராடக்ட் வாங்கிட்டேன். ஆனா ஷேடு வந்து அவனுக்கு அதான் வேணும்னு சொல்லிட்டான். அதனால எக்ஸாக்ட் அவன் ஷேடு அந்த மாதிரி வாங்கிட்டேன். நான் என்ன பிளான் பண்ணா என்னோட ஏதாவது ஒரு ஷேடு வந்து ஒரு டிராப் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட வேணும்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு மட்டும் அவனோடதுல போட்டு காட்டுங்க, அப்ப நான் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். வீடியோல வந்து ரீக்ரியேஷன் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நாங்க. பட் பாட்டு போட்டு பண்றதுதான். ஆமா. வீடியோல என்ன ரீக்ரியேஷன் பண்ணோம்? உலகத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ற மாதிரி ரீக்ரியேஷன் தான் பண்ணி காட்டிட்டு இருக்கீங்க. அது வந்து அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் பாட்டு மாதிரி போட்டு. ஆனா அதை நானும் ஒத்துக்கிறேன். உண்மைதான். பாக்குறவங்க கொடுத்து வச்ச கப்பல்லாம் நினைப்பீங்களா, அதெல்லாம் ஒரு ரீக்ரியேஷன். கொடுத்து வச்ச பொண்ணு நினைப்பீங்க, அதெல்லாம் இல்ல. அது அவனோட ரீக்ரியேஷன், அவனோட ஏமாற்றம். சீன்ஸ் எல்லாம் நாங்க ரீக்ரியேட் பண்றோம் நல்லா வாழ்ற மாதிரி. மத்தபடி நிஜம் கிடையாது. ஆமா, நிஜம் வந்து நான் பண்ற பொண்ணு எனக்கு தெரியும். சூரிய வம்சம் கப்பிள்ஸ் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ சூரிய வம்சம் அத ரைமிங்கா சொல்லி விடுறாங்க. ஆனந்த் ராஜா கேமரா இது கண்ணாடி பத்து துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கேடா பாரு. அந்த மாதிரி அது நாட்டாம தானே. இதுலதான் சூரிய வம்சம் இல்ல, ஆனந்த் ராஜ் இருக்காரு. சூரிய வம்சமா இல்ல இன்னொரு படம் நினைக்கிறேன். சரத் வந்து தின்னக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. நாட்டாம இல்ல சிம்மராசி. சிம்மராசியா? ரிஷியை கூட்டு வந்திருக்காங்கல்ல, கேட்டா எவ்வளவு பெருமைப்படுவான் அவன். நீங்க வளர்ந்த உடனே இந்த வீடியோ பாப்பாங்கல்ல, காட்டுவேன். சரி, மலேசியா வரீங்க தானே? மலேசியா வரீங்களா இல்லையா? அச்சு அச்சு
அச்சு ரினு மணி 3 பேர் வரும். ப்ரோ அவங்க பாத்தீங்களா வாக்குமூலம் வீடியோ ரெக்கார்ட்ல பண்றாங்க ப்ரோ. நாளைக்கு வரலன்னு சொல்லிட்டீங்க. வாக்குமூலம் எடுக்கிறது வீடியோ கேஸ் போடுவோம் நாளைக்கு வரலன்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரபாக்கு மேக்கப் போயிட்டு இருக்கு. எனக்கு மேக்கப் அண்ட் சாரி டன்னு. பிரபாக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் போடுறாங்க. நான் பிரபாக்கு வந்து நேற்று மேக்ஸ் ஸ்டுடியோவில் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினேன். அதுவும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ இது வந்து நான் வாங்கினேன் 45. இது வந்து ஆர்த்தி வாங்கி வச்சிருந்தாங்க. இது அவங்களோட ஷேடு. இது ஆல்வேஸ் ஆன் ஸ்மாஷ் பாக்ஸ் ஃபவுண்டேஷன். சும்மா எனக்கு பட் ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு. அது ரொம்ப கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால இப்படியே படிஞ்சிட்டே இருக்கு. பாவம் ஆர்த்தி வந்து எனக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சு ஒரு 1/2 பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 drops. கண்ணீர் 2 டிராப்ஸ். சின்ன வயசுல இப்படி ரெடி ஆனதில்ல நீங்க சீரியல் போகும்போது? நான் ரெடி ஆயிட்டேன். குங்குமம் போட்டு தாலி செயின். வளையல் வந்து ஆர்த்தி எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அது போட்டிருந்தா கிரீன் கரெக்டா மேட்ச் ஆகிருக்கும். வீட்டுக்கு ரித்விகா வெட்டிங் பத்திரிக்கை வைக்க வந்தாங்களா, உடனே வீடை கிளீன் பண்ண சொல்லி அதை எடுத்து ஒரு கவர்ல போட்டேன். எந்த கவர் போட்டேன்னு தெரியல. அதனால வீட்டுல இருந்த ஒரு வளையல் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து தாலி செயின் பீரோவில் தூங்கிட்டு இருந்தது. ஷூட்டிங்காக போட்டு வந்து ஷூட்டிங்காக தான் தாலி கழட்ட ஆரம்பிச்சேன். ஷூட்டிங் இருக்கு எப்படி ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் எங்க மிஸ் பண்ணிட போறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங்காக போட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து அவங்களே கொடுத்தாங்க. ஷார்ட்டா இங்க கயிறு போட்டு உள்ள வச்சிட்டேன். அப்புறம் இது பிரபாவோட செயின். அந்த பாட்டுல பார்த்தா ஒரு குட்டி செயின் போட்டிருக்காங்க. அதனால எடுத்து போட்டுட்டேன். கம்மல் ஓடி போய் ஆர்த்தி வாங்கிட்டு வந்தாங்க. நான் கம்மல் எடுத்துட்டு வந்தேன். கியூட்டா ஒரு கம்மல் பார்த்தா இதுக்குள்ளதான் நாணி விடுறது இருக்கு போல. அதனால இப்படி இருந்திருக்கும். அப்புறமா ஆர்த்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வரல, எண்டு தான் அது. முதல் தான். அப்புறம் இதுவும் போட்டு மூக்குத்தி திடீர்னு இல்ல. சரி டப்ஸ் எல்லாம் வச்சா ரொம்ப ஓவரா தெரியும், நேச்சுரலா இருக்காது. அதனால போய் போட்டு வாங்கிட்டு வந்து இது வச்சிட்டோம். எப்படி இருக்கு? வளையலும் நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். ஆமா, எனக்கு எப்படி இருக்கு, வளைகாப்புல இருக்க மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். ஆசீர்வாதங்கள். அப்புறம் பூ எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு பூ கொண்டு வந்தேன் சேஃப்டிக்கு. ஆனா உங்ககிட்ட சொல்லல, ஏன்னா இது குட்டி பூன்றனால. இது வந்து ஃபோம் பூ. ஜஸ்ட் வந்து அமுக்குனா கூட அமுங்கும் அந்த மாதிரி ஃபோம் பூ. இப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஆனா இது நான் கொஞ்சம் ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கு ஒரு இடத்துல, அங்க மட்டும் தான் கிடைக்குதுன்ட்டு அந்த பீரியட்ல அங்க மட்டும் தான் கிடைச்சது ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. அதனால வாங்கினேன் 1600 rupees இது. ஆனா இப்ப பார்த்தா நிறைய பேஜஸ் வந்து இந்த சும்மா கிளிப்ஸ்ல இப்படி மாற்ற கிளிப்ல எல்லாத்துலயும் மல்லிப்பூ வச்சு கொண்டு வராங்க. சரி நிறைய வரணும், அப்பதான் அவங்களும் பிரைஸ் விட ஆர்டிபிஷியல் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆமா, கியூட்டா இருக்கு. சோ இது நான் எதுக்கு வாங்கினேன்னா, எமர்ஜென்சியா ஈவெண்ட் போறது அந்த மாதிரி டைம்லாம் போய் பூவெல்லாம் தேட முடியல, மதியம் டைம் அதெல்லாம். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ல சம்டைம்ஸ் தேவைப்படுது. அதுக்கும் இது வச்சுக்கலாம். பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்லைல்ல, மலர்ந்தது மொட்டு அவ்வளவுதான் தெரியுது. வளையல் வந்து விட்டது. இமீடியட்டா அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு வாங்கி பண்ணிட்டாங்க. அவர் வந்து பிளிங்கிட் சுத்திலாம் விட பயங்கரமா இவங்களுக்கு வளையல் போட்ட பாவத்துக்கு அவங்க எத்தனை தடவை வளையல் வாங்கிட்டு வருவாரு போய். டியூஷன் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் வந்து டியூஷன் ஃப்ரெண்ட். படிக்கலனாலும் பரவாயில்ல, டியூஷன் நிப்பாட்டி இருக்கலாம் அப்பவே. இப்ப ஃபீல் பண்றாரு வேற டியூஷன் படிச்சிடலான்னு. பட் இட்ஸ் வெரி லேட் அப்படிங்கறதால இப்ப இவங்க 2 பேரும் மூஞ்சி அச்சடிச்ச மாதிரி ஒரு பையன் இருக்கான். அது சீன் ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்குறதுக்கு அசல் வந்து ஒரு அடக்கமான குடும்பத்தை வந்து அனுசரிச்சு போற மாதிரியான கணவருடைய இதை ஏத்துக்கிற மாதிரி, சொல் பேச்சு கேட்கிற மாதிரி நல்ல ஒரு இது கிடைப்பாருமா. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு கல்யாண மாலை. ஓகே, ஆர்த்தி அவங்களோட மேக்கப் சிறப்பா முடிச்சிட்டாங்க. செம்ம ஆர்த்தி, தேங்க்யூ. நீங்க பாருங்க செம்மையா பண்ணிருக்கீங்க ப்ரோ. ப்ரோ அவங்க அம்மாட்ட கேட்டு பரன் மேல இருந்த குண்டா அண்டா கரண்டி எல்லாம் எடுத்து சூப்பரா அதே மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுல டியூப் லைட்ஸா இருந்தது இல்லையா, பரோட்டா கடை மாதிரி, அந்த டியூப் லைட் செட்டப்பும் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. மொட்டை மாடி ஸ்பேஸ் கொளத்தூர் செம்மையா பண்ணிருக்காங்க. விளக்கு செம்மையா இருக்கு. Sabha ready. Our first recreation. Sabha's first video.
Christmas memories. I've been working so much lately, I can barely find the time to sleep. சாரி கைஸ், இதை போஸ்ட் பண்ணணும் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு ரைட்ஸ் இல்லாத சாங் நம்ம போட முடியாது. ஸோ தலைவன் தலைவியும் நம்ம வந்து போட முடியாது இந்த சாங்கு. எனக்கு வந்து பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும், இதுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறத காட்டணுங்கிறது மட்டும்தான் என்னோட எய்மாக இருந்தது. அண்ட் டெஃபினட்டாக நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இந்த சாங் பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.